இந்தியா மார்ட்லயா ப்ராடக்ட் புக் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு ஃபுல்லும் பாருங்க, அப்புறம் புக் பண்ணுங்க. இந்தியா மார்ட்ல B2B பிசினஸ் தான் மோஸ்ட்லி நடக்கும். அதாவது பிசினஸ் டு பிசினஸ் பல்கா பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு தான் இந்தியா மார்ட் ஆப்டான அப்ளிகேஷன். ஸோ அதுல ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்தியா மார்ட்ல நீங்க ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணும்போது நிறைய ஹோல்சேலர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸ் வருவாங்க. அந்த சப்ளையர்ஸ் ஜென்யூன் ஆனவங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க முதல்ல அவங்களோட ரேட்டிங்கை நம்ம செக் பண்ணணும். நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறது 4+ ரேட்டிங்க்கு மேலே இருக்கக்கூடிய செல்லர் ஆர் சப்ளையர் கிட்ட இருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்கள் ப்ராடக்ட் புக் பண்ண போகிற சப்ளையர் வெரிஃபைட் சப்ளையரா அப்படின்னு ரெண்டாவது செக் பண்ணணும். மூணாவது அவர் எவ்வளோ இயர்ஸாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். நாலாவது அவருடைய ப்ரைஸ் மற்ற செல்லர்ஸோட ப்ரைஸ்லேருந்து எந்த அளவுக்கு டிஃபர் ஆயிருக்கு, ரீசனபிள் ரேட்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஐந்தாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு பே பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ளையர் கிட்ட ஸ்டாக்கோட லைவ் வீடியோ அனுப்புறதுக்கு கேட்கணும். ஆறாவது அவர் ஆல்ரெடி டிஸ்பேச் பண்ண ஆர்டர்ஸுக்கான ப்ரூஃப் கேட்கணும். அவர்கிட்ட நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு மினிமம் ஆர்டர் தான் கொடுக்கணும். அவருடைய சர்வீஸ் எப்படி இருக்குது, டிஸ்பேச் எவ்வளோ நாளில் நடக்குது அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணணும். எந்த சப்ளையரையும் ஈஸியாக நம்பிடாதுங்க. நிறைய ஃபேக் சப்ளையர்ஸ் இந்தியா மார்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே அவேராக இருங்க. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.